தம்பி சொன்னது போல நான் திமுகவை தான் நேரடியாக சொல்கிறேன், பாரதிய ஜனதாவை தான் நேரடியாக சொல்கிறேன் என்று லயோலா மணி தைரியமாக சொன்னது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. உங்கள் தலைவரையும் சொல்லுங்கள். தம்பி கூட சொன்னார், எங்க அண்ணன் வந்து சிங்கம், அவங்க தளபதி சொன்னாரு. ஆக்சுவலா சிங்கம் இங்க நான் தான், ஏன்னா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, ஒரு திமுக கரகடங்க இல்லை. நான் என்ன வேணா பேசுறேன் பாத்தீங்களா, தைரியமா. ஏன்னா தைரியமா பேசுறதுக்கு மேட்டர் இருக்கு, எங்க கிட்ட மேட்டர் இருக்கு, அதனால பேசுறோம். அப்போ கூட்டணிக்கு அழைத்த விதத்தை பற்றி பேசிட்டு சீமான் அவர்களை பற்றி பேசுறேன். திரு சீமான் அவர்களுடைய கட்சியில் இருந்த அந்த தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, ரொம்ப கிளாரிட்டியான தொண்டர்கள், ரொம்ப வீரியமான தொண்டர்கள். இன்று நீங்கள் எப்படி ஆசையாக தன்னுடைய தலைவனுக்காக வந்து உட்கார்ந்திருக்கிறீர்களோ, அப்படி சீமானுடைய பேச்சை கேட்பதற்காக கூட்டம் கூட்டமாக தமிழகத்திலேயே பேச்சால் வென்றது கலைஞருக்கு பிறகு திரு சீமான் அவர்கள் தான். ஆனா அதை நம்ம பேசும்போது அந்த நிலையை கிண்டல் செய்வது என்பது என்ன பிரச்சனைங்கிறத சொல்லிடுறேன். தமிழக மக்களுடைய, தமிழக இளைஞர்களுடைய நம்பிக்கையை ஒரு மூத்த பேச்சாளர் உடைக்கும் பொழுது அந்த இளைஞனுடைய நம்பிக்கை உடைஞ்சு போயிடும். அவர் உடைத்தது சீமானுடைய தொண்டர்கள் நம்பிக்கையே அல்ல, விஜய் தொண்டர்களுடைய நம்பிக்கையும் சேர்த்து உடைத்து விட்டு போய்விட்டார் என்பதை நீங்க அந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னொரு மேடையில் சொல்லுவாரு, அழிந்தது விஜய் ரசிகர்கள் தான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அவங்களாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் நம்ம தான் கொஞ்சம் யோசிக்கணும். நம்முடைய தலைவரை என்னவாக கொண்டு சொல்ல வேண்டும். என்ன வேணா மேடையில் பேசலாம், பேசுறதுக்கு அத்தனைக்கும் எல்லாமே நோட்டட் தான். தம்பி சொன்ன மாதிரி ஞாபக சக்தி ரொம்ப முக்கியம். எவ்ரிதிங் இஸ் நோட்டட். அது நீயும் நானும் இல்லை, மக்கள். அவன் மறக்கவே மாட்டான். ஒரு புரிதலுக்காக மட்டுமே சொல்றேன். நீங்கள் நிச்சயமாக திரு விஜய் அவர்கள் வந்து டைம் டு லீடுன்னு போட்டதுனால கொடநாடுக்கு சென்றதோ, ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்ததோ, அன்றைய சூழலில் ஒரு நடிகருடைய நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது. அந்த சமயங்களில் எங்களால் முடிந்த பதிவுகளை எல்லாம் நாங்களும் போட்டோம். ஏன்னா ஒரு நடிகன் பாதிக்கப்பட்டார். ஆனால் அந்த நடிகர் அரசியலுக்கு வரும் பொழுது அவர் குறிப்பாக சில விஷயங்களை சொல்லி இருக்க வேண்டும். யாருக்கு? ரசிகர்களுக்கு. ஏன்னா 2011, 2006 அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் 10 வயசு 12 வயசா இருந்திருப்பீங்க. நீங்க இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சட்டப்படி A1 குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட ஒருவரோடு கூட்டணி சேர்ந்து அந்த எலெக்ஷன்ல ரசிகர் அத்தனை பேரையும் அதிமுக ஓட்டு போட சொன்னது உங்களுடைய தளபதி விஜய் அவர்கள். ஆனால் அதற்கு பிறகு அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு திரு தளபதி அவர்கள் எங்கேயாச்சும் ஒரு சூழல்ல அது நான் செஞ்ச தப்பு அப்படின்னு இதுவரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை. அப்போ உங்களுடைய கூட்டணி வியூகம் என்பது அன்று நீங்கள் சினிமா செய்வதற்காக பயன்படுத்திக் கொண்டதாகவே இருக்கட்டுமே. ஆனால் இன்று நீங்கள் அரசியல்வாதியாக வந்ததற்கு பிறகு உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் அந்த விளக்கத்தை ஒரு நாள் கொடுத்து ஆகவே வேண்டும். அது கட்டாயமாக செய்ய வேண்டும். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாரு தனியரசன், டக்குன்னு பாஸ் பண்ணி ஓடிட்டாரு. எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில், அதாவது அண்ணாவோடு பயணித்த பொழுதிலிருந்து அந்த இயக்கத்தில் 20 வருடம் பணியாற்றுகிறார், கட்சி தொடங்குகிறார். அவர் வெளியே செல்லும் பொழுது உங்களை போன்று வெறும் ரசிகர்களோடு செல்லவில்லை, அரசியல்வாதிகளையும் கட்சியையும் இரண்டாக உடைத்து எடுத்து சென்றார். அவர் ஒரு அரியாசனம் அமர்த்தினார். அந்த அரியாசனத்திலே அவர் அமர்ந்தார். அவர் இறங்கியவுடன் ஜெயலலிதா ஏறி அமர்ந்தார். அவரும் தனிப்பட்ட முறையில் நடிகை என்றெல்லாம் சொல்லிட முடியாது. அவர் அந்த அரசியலில் பங்கிட்டார். அங்கே சேர் காலியா இருந்தது, அதற்குள் ஒரு சூட்சுமம் இருந்தது. சூட்சுமத்தை கையாண்டார். ஷோ போன்ற மிகப்பெரிய அரசியல்வாதிகள் இருந்தார்கள். எல்லா அரசியல் சாணக்கியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவரை தூக்கி சேர்ல உட்கார வச்சாங்க. அந்த அரசியலை திரு விஜய் அவர்கள் செய்யவில்லை, செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் தற்பொழுது ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் அவங்களோட தான் டிராவல் பண்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியினுடைய வாக்கு வங்கி இரண்டும் 30% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த காலத்திலும் நான் குறைத்து பேசவே மாட்டேன். தமிழ்நாட்டில் நான் இப்பவும் சொல்கிறேன், தொண்டர்கள் கலையாத ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. அதையும் ரொம்ப கிண்டலா பேசுறாங்க. திரு விஜயோடு அதிமுகவா கூட்டணி வைக்கும்? அதிமுகவோட வேணா விஜய் கூட்டணி வச்சுக்கலாம். இது என்ன கணக்கு? போற போக்கில் பேசிட்டு போற கணக்காது? அரசியல், மக்கள் நலன், விளையாட்டாது? சரி, ஓகே, ஒரு பெரிய மனிதன் விளையாட்டாக பேசிவிட்டு சென்று விட்டார். அது இல்லாமல் விசிகாவை பற்றி பேசினார். அவர்கள் வாக்கு வங்கி வேறு, பாமகவுடைய வாக்கு வங்கி வேறு. இது போன்று நாம் தமிழர் கட்சி போன்று எல்லா வாக்கு வங்கிகளும் சேர்ந்து குறைந்தபட்சம் 72% வாக்கு வங்கிகள் அப்படியே இருக்கிறது.
இது இல்லாமல் வாக்கு வங்கிகளாக திரு விஜயோடு யங்ஸ்டர்ஸ், ஃப்ரெஷர்ஸ் என்பவர்கள் வருவார்கள், வாக்களிப்பார்கள். சில தொகுதிகளில் வெல்லலாம், சில தொகுதிகளில் 50 விழுக்காடு எடுக்கலாம், சில தொகுதிகளில் 25 விழுக்காடு எடுக்கலாம். அது அந்த வேட்பாளருடைய தகுதியை பொறுத்தது, தலைவருடைய தகுதியை பொறுத்து அல்ல. ஆனால் ஒட்டுமொத்தமாக வாக்கு விகிதமாக 8-9% மேல் உங்களால் வாக்கு வாங்க முடியாது என்பதை இது நான் இளைஞர்களுக்கு ஒரு அட்வைஸா சொல்றேன். இட்ஸ் a plan, இட்ஸ் a calculation. அவங்க சொல்றாங்க எல்லா தாய்மார்களும் அவர் பின்பாடி நிற்கிறார், நின்னாங்க, நிப்பாங்க, அப்படித்தான் நின்னாங்க, எம்ஜிஆர் பின்னாடி நின்னாங்க, எல்லார் பின்னாடி நின்னாங்க. அப்படி ஒவ்வொரு முறையும் தாய்மார்கள் நிற்பார்கள். எப்படி நிற்பாங்க? தாய்மார்களுக்கு அந்த கவர்மெண்ட் செஞ்சா நிற்பாங்க. தாய்மார்களுக்கு இலவச பஸ் வசதியிலிருந்து 1000 ரூபாய் உரிமை தொகையிலிருந்து, பெண்கள் கல்விக்கு 1000 ரூபாயிலிருந்து இருக்க பெண்கள் அனைவரும் தற்போது திமுகவில் இருக்கிறார்கள்.